தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் சில அறிகுறிகளை காட்டிக் கொடுக்க போகிறேன். இந்த அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக இந்த வாராகி தாயானவள் எண்ணி 7 நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுக்க இந்த தாய் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். ஏனென்றால் சில வேதனையிலும் மனவிரக்தியிலும் உன் வாழ்க்கை சில பிரச்சனையில் போய்கொண்டிருக்கிறது. வாராகி தாயே, என் பிரச்சனை என்றுதான் முடிவுக்கு வரும். இப்படி என்னை இவ்வளவு கஷ்டங்களாலும் மனவேதனைகளாலும் துயரத்தாலும் ஒவ்வொரு நாட்களும் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம், வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேனே. நேர்மையாக இருந்ததற்கு இப்படியெல்லாம் நடக்கிறதா? நியாயமாக இருந்ததற்கெல்லாம் இப்படி நடக்கிறதா? ஒவ்வொரு நாட்களும் நான் படக்கூடிய வேதனை யாருக்குமே தெரியவில்லையே தாயே. உங்களுக்கு கூடவா இன்னும் புரியவில்லை? ஒவ்வொரு வேதனையானது சரியாக உண்ண முடியாமல், சரியாக உறங்க முடியாமல், இப்படி நான் இந்த பிரச்சனையில் கஷ்டப்படுகிறேனே, எப்பொழுதுதான் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று என் தங்கப்பிள்ளை மனதளவில் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்து பல ரூபங்களில் பல அற்புதங்களை செய்ய இந்த வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். ஏன் இல்லம் தேடி வர வேண்டும்? நீ ஏன் என்னை அழைக்க வேண்டும்? அதை முதலில் சொல்கிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளைக்கு சுற்றி துரோகங்களும் ஏமாற்றங்களும் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நீ கூட்டு சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாய். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நன்றாக சிரித்து பேசுபவர்களெல்லாம் நல்லவர்கள், அதே போல் உன்னை உயர்த்தி பேசுபவர்களெல்லாம் மிக மிக நல்லவர்கள் என்று பொறாமை பிடித்தவர்களையும் பொய் சொல்லுபவர்களையும் கெட்ட மனிதர்களையும் கூட்டு சேர்த்து வைத்து கொண்டு இப்பொழுது குற்றம் என்று தருவாயில் நின்று கொண்டிருக்கிறாய். சில லீலைகள் இந்த தாயால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. என்ன லீலை தெரியுமா? நான் வந்த நேரம்தான் உன் வாழ்க்கையில் சுற்றி உள்ளவர்கள், துரோகிகள், எதிரிகள், உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள், முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என்று பேசுபவர்களெல்லாம் நான் கண்ணில் காட்டி கொடுத்திருக்கிறேன். நான் வந்திருந்தேன் என்றால் இதையெல்லாம் உனக்கு செய்திருப்பேன். செய்தேனா இல்லையா? ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும், கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளும் ஆம் தாயே, இல்லை தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் நான் வந்திருக்கிறேன் என்றால் முதலில் கண்ணில் நான் தென்படுத்துவது, முதலில் உனக்கு நான் கொடுப்பது என்ன தெரியுமா? தீய மனிதர்களை அகற்றுவது. அது உனக்கு பிடித்தமான மனிதர்கள் இருக்கலாம், உன்னை உயிராய் நேசித்த உறவு என்று நீ நினைத்திருக்கலாம். இது தவறு கிடையாது. ஆனால் உயிராய் நேசித்த உறவு உன்னிடம் உண்மை இல்லாமல் பணத்திற்காகவும் பொய்யான அன்பை திணித்தால் இந்த தாயால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? ஒரு பொய்யான நபர் உன் குழந்தையிடம் இருந்தால் நீ பொறுத்து கொள்வாயா? அதே போல்தான் என்னை அன்னையாக நீ வணங்கி விட்டாய். தாயே, அம்மா என்று நாவினால் உச்சரித்து விட்டாய். இந்த உலகத்தில் எனக்கு யாரும் கிடையாது, நீங்கள்தான் துணை என்று எனக்கு உன் நாவினால் நீ சொல்லிவிட்டாய். அப்பொழுது பொய்யான நபர், உன்னை ஏமாற்றக்கூடிய நபரெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தால் எப்படி நான் அமைதியாக இருப்பது? என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால்தான் ஒரு சில பொய்யான நபரை நான் உன்னிடம் காட்டி கொடுத்தேன். அது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். இப்படி செய்து விட்டார்களே என்று நீ மனம் நொந்து போய் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இருந்தும் ஏன் தாயே இன்னும் எனக்கு உதவ வரவில்லை என்று கேட்கிறாயா? அதனால்தான் இப்பொழுது சொல்கிறேன், கேள். உதவிக்கு வருவதற்கு நான் தயாராகிவிட்டேன். ஆனால் உன்னிடம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அகற்ற வேண்டும். என்ன தெரியுமா? எல்லாம் நல்ல மனிதர்கள் என்று முழுமையாக நம்பாதே. ஒவ்வொரு தருணத்திலும் நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எது என்று சில நாட்களாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த வாராகி தாயானவள் சில கஷ்டங்களை கொடுத்து அனுபவ பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு தாயாக இருந்து என்னுடைய பிள்ளையை எவரிடமும் ஏமாற்ற முடியாத அளவிற்கு நான் உயர்த்தி காட்ட வேண்டும். அது செல்வத்தாலும் சரி, பணத்தாலும் சரி, உயர்வு பதவியாக இருந்தாலும் சரி, உனக்கு சில அனுபவங்கள் தேவைப்படுகிறது. அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்க உனக்கு யாரும் கிடையாது. ஆனால் துரோகம் செய்வதற்கு பல நபர் இருக்கிறார். உன் பணத்தை பிடுங்கி சாப்பிடுவதற்கு பல நபர் இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உனக்கு உதவி செய்ய கடுகளும் மனிதரும் மனமும் இங்கே இந்த உலகத்தில் கிடையாது. அதனால்தான் உனக்கு சில அனுபவங்களை கொடுத்து நல்ல விஷயங்கள் எது,
கெட்ட விஷயங்கள் எது, எதை எப்படி பழக வேண்டும், எதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சில கஷ்ட காலத்தில் உனக்கு புரிய வைக்கிறேன், தெரிய வைக்கிறேன். ஆனால் அதனால் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ கனவில் கூட நினைத்து பார்க்காதே. உன்னை கைவிடுவதற்கா உனக்கு கனப்பொழுதில் தாயே என்றால் கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வருகிறேன். தங்க பிள்ளையை எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் பிடித்ததால் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். அதனால் சில விஷயத்தில் நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீ உடனே வாங்கி கொண்டு நீ வாழ்க்கையில் பயன்பெற வேண்டும். ஏனென்றால் சில இடங்களுக்கு நீ செல்லும் பொழுது தடை ஏற்படுகிறது. அதுவும் இந்த கடன் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை என உனக்கு அதிகமாக இருப்பதனால்தான் என்னுடைய நாணயத்தை நான் வரம் தரும் வாராகியாக, லக்ஷ்மி சொரூபமாக நான் உன் இல்லத்தை தேடி வரப்போகிறேன். நான் உன் இல்லம் தேடி வர வேண்டும் என்றால் நீ என்னை இந்த தொலைபேசியின் வாயிலாக கூப்பிட்டால் தான் வருவேன். இந்த பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் உனக்கு தீர வேண்டும். அதே போல் நீ கேட்கக்கூடிய வரத்தை கையில், வலது கையில் அந்த நாணயத்தை வைத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, பஞ்சமி, அதே போல் செவ்வாய்க்கிழமை இந்த தினத்தில் இரவு 8 மணிக்கு என்னை அந்த நாணயத்தை, வரம் கொடுக்கக்கூடிய நாணயத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு 108 முறை ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று உன்னுடைய வேண்டுதலை சொல்லி ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்லினால், எடுத்துக்காட்டாக எனக்கு 50,000 பணம் வேண்டும், ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்லலாம். அல்லது இந்த உறவு பெயர் எனக்கு குமரன் வேண்டும் அல்லது குமரி வேண்டும் என்று உன்னுடைய உறவுகள் பெயரை சொல்லி ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று 108 முறை சொல்லும் பொழுது என்ன வேண்டுமோ, உறவு வேண்டுமோ, செல்வம் வேண்டுமோ, பொருள் வேண்டுமோ, அல்லது வேலை வேண்டுமோ, அல்லது என்ன வேண்டுமோ நியாயமாக என்னிடம் 108 முறை அந்த வலதுகையில் வைத்துக்கொண்டு இரவு 8 மணி அளவில் நீ 7 வாரம் பூஜை செய்து வந்தால் நீ நினைத்த காரியம், வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. பிறகு வெற்றி எந்த இடத்தில் கிடைக்க வேண்டுமோ, நான் லக்ஷ்மி சொரூபமாக வரம் தரும் வாராகி நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த இடத்தில் நீ கேட்ட வரமும், நினைத்தது, ஆசைப்பட்டது, ஏக்கப்பட்டு அனைத்து விஷயங்களும் பட் பட் என்று நடக்கும். உன் வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் சந்தோஷம் அதிகளவில் இருக்கும். அதனால் வாய்ப்புகள் என்பது பல முறை கிடையாது, ஒரு முறைதான். உடனே பயன்படுத்து. நான் சொல்லிவிட்டேன், பிறகு நான் சொல்ல மாட்டேன். உடனடியாக இந்த தொலைபேசியின் மூலியமாக வாங்கிக்கொள். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு. என் தங்கப்பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லேயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொரூபமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால பலன் அப்படின்னா, கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வாராகி அம்மா மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு இந்த நாணயம் அம்பாள் உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது. அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் மகாலட்சுமியா உங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் உங்களுக்காக அம்பாள் கொடுத்துட்டு இருக்காங்க.
எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அத வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணீங்க. இந்த ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?